ஐம் சாரி. பட்டுப்பூவை தொட்டு பார்க்க நெஞ்சில் ஆசை தோணுதே. தொட்டு பார்த்தால் பட்டுப்பூவின் தேகம் வாடி போகுமே. யார் சொன்னது? சொல்லுது. பட்டுப்பூவை தொட்டு பார்க்க நெஞ்சில் ஆசை தோணுது. தொட்டு பார்த்தால் பட்டுப்பூவின் தேகம் வாடி போகுமே. யார் சொன்னது? முந்தானை சோலைக்குள் செல்ல வேண்டும். முல்லைப்பூ கொடி போல பின்ன வேண்டும். மணநாள் பார்க்கணும், புது பூச்சூடணும். அந்த நாள் வந்ததும் பசினி ஆறணும். காற்றுக்கென்னடி வேலி, கழுத்தில் போடணும் தாலி. இங்கே ஏதடி நீதி என் கண்மணே. காற்றுக்கென்னடி வேலி, கழுத்தில் போடணும் தாலி. இங்கே ஏதடி நீதி என் கண்மணி. பட்டுப்பூவை தொட்டு பார்க்க நெஞ்சில் ஆசை தோணுது. தொட்டு பார்த்தால் பட்டுப்பூவின் தேகம் வாடி போகுமே. யார் சொன்னது? சொல்லுது. கள்ளூரும் முத்தங்கள் சிந்தும் நேரம். கண்ணே என் கட்டில் நோய் கொஞ்சம் தீரும். இந்த நீரோடையே இனி நீராடத்தான். அந்திப் பொழுதானதும் கொஞ்சி நீராடத்தான். கூந்தல் பாய்விரி கண்ணே, கொஞ்சம் காத்திரு கண்ணா. பொங்கும் வாலிபம் இங்கே வீணாவத. கூந்தல் பாய்விரி கண்ணே, கொஞ்சம் காத்திரு கண்ணா. பொங்கும் வாலிபம் இங்கே வீணாவதா. பட்டுப்பூவை தொட்டு பார்க்க நெஞ்சில் ஆசை தோணுது. தொட்டு பார்த்தால் பட்டுப்பூவின் தேகம் வாடி போகுமே. யார் சொன்னது? வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பொண்டாட்டி குழந்தை குட்டிங்கெல்லாம் சௌக்கியமா? அக்கா, இந்த பாரமா மீனாட்சி, கடந்த 2 வருஷ காலமா ஒவ்வொரு நாள் நீ வறுமையோட போராடிட்டு இருக்கிறத கேட்டு கேட்டு என் ரத்தமே சுண்டி போச்சு. எனக்கும் வயசாயிட்டே இருக்கு இல்லையா? நான் உயிர் எழுதிட்டேன். சொத்துல பாதி பங்கு உனக்கும், மீதி பங்கு உன் தம்பிக்கும். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும்
உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, நான் உன்னைத்தான் மன்னிச்சேனே தவிர உன் புருஷனை இல்ல. சாகர வரைக்கும் அவனை என் மாப்பிளையா என்னால ஏத்துக்க முடியாது. உன்னோட அந்த ஆளு அதான் உன் புருஷன் நம்ம ராஜசிங்கமங்கலம் பங்களால வந்து தங்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அங்க எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. அவங்கள ஒருத்தனா இவனும் இருந்துட்டு போட்டும். இதுக்கு சம்மதம்னா இதை நீ எடுத்துக்கலாம். கல்யாணமாயி 2 வருஷத்துக்குள்ள கையில ஒரு குழந்தை, வயித்துல ஒரு குழந்தை. சீக்கிரம் வந்து சேரு. எப்போ வந்தீங்க? நீ என் நெஞ்சில கத்தியால குத்தினியே, அப்பவே வந்துட்டேன். புரியல? இந்த டாக்குமெண்ட் எடுத்த போதே வந்துட்டேன். பைத்தியகார்த்தனமா பேசாதீங்க. புருஷன் சம்பாத்தியத்துல பொண்டாட்டி வாழும்போது பொண்டாட்டி சொத்துல புருஷனும் வாழலாங்க, தப்பில்ல. அடுத்தவங்கன்னா அடிச்சு திருத்தலாம், தாலி கட்டினவளாச்சே விட்டுதான் பிடிக்கணும். உன்னை இப்ப விட்டுடுறேன், ஆனா பிடிக்க வேண்டிய சமயத்துல பிடிச்சுக்கிறேன். ஆமா, இந்த சாமா செட்டுகளோட வீட்டை எப்ப காலி பண்ணலாங்கிற? இனிமே எதுக்குங்க இந்த ஓட்ட உடசல் எல்லாம்? நான் ஒரு ஓட்ட உடசல் இருக்கேன், அதுவே போதுங்கிறியா? என்னடா இது? கல்யாண பத்திரிகையில என் பேர் மட்டும் எழுதிருக்கு, அவர் பேர் எழுதல? என்ன மன்னிச்சிருக்கா? சாகர வரைக்கும் அப்பா உன்னைத்தான் ஏத்துக்கிட்டாரு தவிர அவனை ஏத்துக்கவே இல்லையே. என் கல்யாணத்துல நடந்த சண்டைய உன் பொண்ணு கல்யாணத்து வரைக்கும் மறக்கலையா? ஐ எம் சாரிக்கா. என் உடம்புல இன்னும் ராஜசிங்கமங்கலத்து ரத்தம் தான் ஓடுது. அதுக்குன்னு ஒரு தனி பிரஸ்டீஜ் இருக்கே. இந்த பார், நான் உனக்கு பத்திரிக்கை வச்சிருக்கேன். இஷ்டம் தான் நீ கல்யாணத்துக்கு வர்ற தனியா. வேணும்னா உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பத்திரிக்கைய போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கேன் உன் புருஷனுக்கு. என்னம்மா, தம்பி பொண்ணுக்கு கல்யாணமாமா? ஆமா. நீ போக போறியா? இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டுட்டு போறானே, போய் ஆகணுமே. உன் உடம்புல ராஜசிங்கமங்கலத்து ரத்தம் ஓடுதுன்னு நினைச்சேன், இல்ல போல இருக்கு. அப்படின்னா என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறான் உன் தம்பி. அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ போக போற. கல்யாணத்துக்கு போறது மீனாட்சி மட்டும் இல்லைங்க, வக்கீல் வரதராஜனுடைய பொண்டாட்டியும் கூட. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ராஜசிங்க மங்கலத்துக்கும் உங்களுக்கும் விட்டு போன உறவு மறுபடியும் சேரணும் இல்லையா? அப்ப நீங்க பாலம் எல்லாமே திண்டாடக்கூடாது இல்லையா? அதனாலதான் ஒரு பாலமா நான் இந்த கல்யாணத்துக்கு போறேன். ஐ எம் ஒன்லி a bridge, that's all. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். அன்னைக்கு இந்த பூனை திரும்பி நின்னு தாக்கினா எந்த ராஜசிங்க மங்கலத்து யானையாலையும் அசைக்க முடியாது. அத மனசுல வச்சுக்க. யாரம்மா அவ? யார் அவ? அவரு என் கூட காலேஜ்ல படிக்கிறாரு. அது தெரியும். அதுக்கு மேல சொல்லுடி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிற நீ? என்னங்க, நாம யாரு? நம்ம அந்தஸ்து என்ன? நம்ம குடும்ப கௌரவம் என்ன? எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு எவனோ காலி பயலோட ஊர் சுத்திட்டு வராங்க. இவளை நான் சும்மா விட போறது இல்லை. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏம்மா, யாரையாவது காதலிக்கிறியா? அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறவ? சின்ன வயசுல அவசியாதே நீ செஞ்சுட்ட. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. பையன் எப்படி? நல்ல பையனா? என்ன மாதிரி இருப்பானா? பொண்டாட்டிக்கு அடங்கி நடப்பானா?
ராஜசிங்க மங்கலம் பரம்பரமா பொண்டாட்டி கடங்க நடக்கணும். அத கராரா கண்டிஷனா சொல்லுடு நீ. அழாதம்மா. யார் இந்த பையன்?